சரி 234 தொகுதியிலையும் அராச்சியங்கள் அகராய்த்தனம் முல்லை மாதிரி முடிச்சு வைக்கித்தனம் ரவுடிஸ்தனம் முக்கால் சேர்த்தியோ கைலாசத்துலேருந்து விஷ்ணு பிரமா கணக்கு புரிஞ்சுக்கோடா. கைலாசத்தில் கணக்கில் சட்டமன்ற தொகுதி கணக்கு வேட்பாளர் கணக்கு இன்றைக்கி எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோ. இன்னைக்கு கணக்கு போட்டார். சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டத்தில் கணக்கு வீடுந்தோறும் தட்டி 1000 ரூபா கொடுத்துருக்கான். ரவுடிஸ்தனம் ரவுடி முல்லை மாதிரி முடிச்சு வைக்கித்தனம் ஒன்று இவன் முடிச்சிட்டான் வேலையை. அடுத்து ஓட்டு முத்திரை ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுறவன் நான் 1000 ரூபா வாங்கியிருக்கேன் 2000 ரூபா வாங்கியிருக்கேன்னு ஒரு ஓட்டு முத்திரைக்கு கணக்கு அவனே குழல் ஊதி கொட்டு மேலே அடிக்கான். அப்போ ஓட்டு முத்திரை தேர்தல் அதிகாரி கணக்கு கொடுக்கணும் நீதிமன்றத்தில், அவன் கொடுக்கல. அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனும் ரவுடிஸ்தனம் ரவுடிஸ்தனம் முடிஞ்சு வச்சா. கவர்மெண்ட் வேலைக்கிற அத்தனை வாத்தியார் டீச்சர்கள் எல்லாமே காகித பேப்பருக்காக பணத்துக்காக வெளியில் பணத்தை கொடுக்கான். உள்ளே வந்து ஓட்டு முத்திரை நாங்கள் உட்காந்து வாங்குதோம்னு வாத்தியார்கள் டீச்சர்கள் உட்காந்து வாங்குதான். வாத்தியார் டீச்சர்கள் கல்வி படிப்பு. அப்போ இவங்க இது டீச்சர்கள் ஒவ்வொரு ஸ்கூலில் கவர்மெண்ட்டு கணக்கில் ஐயா தான் கவர்மெண்ட்டு கணக்கு நீதிமன்றத்தில் கோர்ட்டில் வாத்தியார் டீச்சர் கொடுக்கல. அப்போ வாத்தியார் டீச்சர் உள்ளே மாட்டோம். இதுதான் கணக்கு. இப்போ இவங்களை போட்டு முடிக்கணும்ல கணக்கு. வாத்தியார் டீச்சர் மாட்டோம். அவன் தான் உள்ளே உட்காந்தாலும் வெளியே போனாலும் மக்கள் தான் பேசுதில்ல. எனக்கு 1000 2 அவன் காதில் விழலையா? வாத்தியார் டீச்சர் தேர்தல் அதிகாரிக்கு உன் காதில் விழலையா? ஒவ்வொரு வேட்பாளருக்கு தேர்தல் அதிகாரி உள்ளே போகிற அப்போ உனக்கு காதில் விழலையா? அப்போ அது நுப்பாட்ட வேண்டாமா? நுப்பாட்டலை. பெரிய தப்பு. குற்றத்துக்கு மேலே குற்றம் அப்புறமான குற்றம். அப்போ விவோ தாசில்தார் இடத்துக்கு சம்மந்த பத்திரப்பதிவுலேருந்து எல்லாம் வென்று விற்கிற பேப்பர் விற்கிறவன் 1000 2000 அவனும் வாங்கிட்டு நாங்கள் அழிக்க உட்காந்துருக்கோம்னு பத்திரப்பதிவில் எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கான் தாசில்தார் விவோ. இப்போ அவனுங்களுக்கும் ரவுடி முல்லை மாதிரி முடிச்சு வைக்கத்தானோ ரவுடி. ஆணும் பெண்ணும் ரவுடி. அந்த சீட்டு கட்டு பேப்பர் ரவுடியாடா பிதுக்கி எடுத்து விடுவான். சாணி நான் யாருக்குன்னா ஒரு மூட்டை சாணி உள்ளே சேர்த்து வச்சுருப்பேன். குறுக்கில் தட்ட விடுவார். தட்டினோடனே வாய் வழியை கக்குவேன். பின்னாடி கேட்க மாட்டேன், வாய் வழியை கக்குவேன். விவசாயத்தை அழித்து ரவுடிஸ்தனமாக கையெழுத்து போட்டிருக்க நீ. உனக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி இன்றைக்கி தேர்தல் நீ கணக்கு போட்டு முடிச்சிட்டாரு. இப்படியா கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு அனைத்தும் அதுக்கான இன்றைக்கி விலைவாரி விரித்து விலைக்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்து தப்பு ரவுடிஸ்தனம் முல்லை மாதிரி முடிச்சைக்குத்தானம். அதான் ரவுடிஸ்தனமாக நடக்கு வெளியில். அதான் 90% கணக்கு எடுக்கணும். 10% உள்ளே மாட்டி கிடக்கு. எல்லாம் அரசியல்வாதி எல்லாரும். அதுதான் இன்றைக்கி கிரிமினல் கேஸில் இன்றைக்கி உட்காந்துட்டார். கிரிமினலில் நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா நீதி அரசராட்சி இன்றைக்கி உட்காந்துட்டார். கிரிமினலில் வச்சு எடுத்து போடார். சிவில் முடிஞ்சு வச்சு 2 தடவை கிராசிங்களா அவன் வரல. ஐயா கடவுள் நீதி அரசராட்சி வந்தால் வரணுமா வேண்டாமா? கைலாசத்துலேருந்து ஐயா வருவார். அதுக்காக சொல்லிவிட்டு உனக்கு தட்டிகிட்டு வருவார். ஏண்டா முட்டா பேலை உனக்கு சொல்லிவிட்டு தட்டிகிட்டு வருவார். எதிர்மனதாக உள்ளே நாங்கள் கடவுள் வந்திருக்கோம், நாங்கள் எங்களுக்கு வாய்தாக்கு வந்து கிராஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வருவார். கணக்கை முடிக்காரு. நீ தப்பு செஞ்சு வச்சுட்ட. 2 கணக்கில் நீ கிராசிங்கில் வரல. கணக்கு சிவில் கணக்கு முடிச்சிட்டார். முடிக்க கணக்கு எடுக்கல. இராணுவ வானரப்படை வச்சு சிவிலில் ஒண்டிச்சு கணக்கு ஒண்டிச்சு கிளியரை பண்ணி தப்பு செஞ்ச போகிறோம். உள்ளே போயிடுவான். உள்ளே போய் எங்கே சாப்பிடுவோம்? அது வழக்கறிஞர் வச்சு தான் தோண்டி எடுப்பார். நீ தானே தப்பு பண்ணியிருக்க. உன்னை வச்சு தோண்டி எடுக்கையில் எங்கே போவான்? கழிப்பான், திம்பான், மோழ்வான், படுப்பான். அந்த இடம் தான் இன்றைக்கி கணக்கு போட்டார். முக்கால் சேத்தியம் கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு அனைத்து சேட்டை தப்பு பண்ணதக்கா பூமியில் கொடுத்துருக்காரு. ஏண்டா பைப்பேல எல்லாம் தெரியும். தமிழ் வார்த்தானடா பேதிய. கொஞ்சமாவது கையை தூக்கி கோர்ட்டில் போய் கவர்மெண்ட் வேலைக்கிறோம் ஐயா உட்காந்துருக்காரு, சீக்கிரமாக அது என்னென்னு பார்த்து கேளுங்க, பூரா தப்பு பண்ணுதான் அப்படின்னு கவர்மெண்ட் போனியா? போக மாட்டான். என்ன காரணம்? 1558 தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அடுத்து காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துருக்கான், 2000 ரூபா கொடுத்துருக்கான். இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பூரா பார்த்தியா இல்லையா? கொடுக்கல. கோர்ட்டில் கொடுத்தியா இல்லையா? கொடுக்கல. இது இராணுவ வானரப்பட வரையில் உள்ள தோண்டி எடுக்கல. இந்த கட்சிக்காரன் எவ்வளோ ரூபா கொடுத்தான், இந்த அப்பா அந்த கக்கையில் அந்த கணக்கை முடிச்சிருவார். முடிக்க ரவுடிஸ்தானம். எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் இருக்கிறவன் ரவுடிஸ்தானம். அங்கே பேளணும், மோளணும், திங்கணும், படுக்கணும், பெறணும். முக்கால் சதியம்டா. தப்பாக நினைக்காத. குடல் மண்டை மூளை செதறிப்போம். சாமி பூரா வெளியே போய்கிட்டு இருக்கு. தூக்கி நடு ரோட்டில் எரியும். பட்ட பகலே பார்க்கலாம். புரியுதா? சாமியை பூரா படைகள் பூரா பட்ட பகலை பார்க்கலாம். மாநில பேரை தூக்கி எரியும். முக்கால் சத்தியம். ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம்.